அடடா. சோனி எப்படிமா இருக்க? பேரன் தூங்கிட்டு இருக்கானோ? ஆ ஆ வாங்க மாமா. வரேன்னு சொல்லவே இல்லை. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வரேன். இந்த பழத்தெல்லாம் பிடி. மாமா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருமா. பழம்லாம் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாரு. ஆமாம்மா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும் இல்லையா? ஓ அப்படியா மாமா? ஆ தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. டேய் இங்க பாருடா, யார் வந்திருக்கான்னு. ஏங்க சோனி கிட்ட பழத்தை எடுத்து கொடுங்க. சோனி இந்தம்மா. ஆ கொடுங்க மாமா. இந்த கிளைமேட்லலாம் இதை சாப்பிட்டா அவ்வளோதான் மாமா. ஏற்கனவே சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம சளிக்கு கொஞ்சம் கரன்னு தான் இருக்கான். நீங்க வேற இந்த கிளைமேட்டுக்கு இதை தாரீங்க. மா, சாப்பிட்டா உனக்கு நல்லதுன்னு தான் தோணுச்சு. அதனால தான். மற்றபடி அது இதுன்னு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்காம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போனால் நல்லது இல்லையா? அதனால தான்மா இப்படி வாங்கிட்டேன். ஆ பரவாயில்ல மாமா, இருக்கட்டும் கொடுங்க. இந்தம்மா சாப்பிடு. ஆனாலும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கலாம், 1 கிலோ இப்படிலாம். ஆனா இதுல என்னமோ 10 கிலோ இருக்கு போல. இருக்கட்டுமா, நான் யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்? உனக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடு. தே. ஏய் மாமா தரையில உட்காருங்க. மாமா சேர் எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா இந்த கட்டில உட்காருங்க. ப்ளீஸ் எழுந்துருங்க. இருக்கட்டும்மா, நம்ம வீடாக இருந்தால் கீழே உட்கார மாட்டோமா என்ன? கீழே உட்காருவோம்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். கீழே உட்காந்தானா இங்கே உட்காந்தா என்ன? குட்டி பையனை பார்க்கணும் எனக்கு, அவ்வளோதான். இருந்தாலும் நான் மேலே உட்காந்துட்டு நீங்க கீழே உட்கார்றது நல்லாவா இருக்கு? பரவாயில்லம்மா, நீ டெலிவரி ஆன பொண்ணு, மேலேயே உட்காரு. நான் தம்பியை பார்த்துக்கிறேன். இப்போ சேரில் உட்காந்ததானா கீழே உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ அம்மா வந்தா என்னதான் மாமா திட்ட போறாங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? பரவாயில்லம்மா, நான் சொல்லிக்கிறேன் உங்கள் அம்மாட்ட. டே எழுந்துருடா, தாத்தா வந்திருக்கேன். குட்டி பயலே இங்க பாரு, யார் வந்திருக்கான்னு. உன்னோட தாத்தா வந்திருக்காரு. இப்படி நீ கொரட்டை விட்டு தூங்குறது நல்லாவா இருக்கு? எழுந்துருடா. எழுந்துருச்சு, தாத்தா வந்திருக்கத பாரு. பாரு உன்னை நோண்டிட்டு இருக்காரு பாரு. எல்லாம் சரஸ்வதி, தூங்கட்டும் தூங்கட்டும். ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார் போல அவரு. உறங்கட்டும் உறங்கட்டும். அட ஆமாங்க, நானும் எத்தனை தடவை எழுந்துருடா எழுந்துருடான்னு பிடிச்சு எழுப்பிட்டே இருக்கேன். இவன் என்னடானா எனக்கு என்னான்னு தூங்குற மாதிரிங்களே. ஆ ஆமாம் சரஸ்வதி, நல்ல தூக்கத்தில் இருப்பார் போல. ஆமா, நைட்டெல்லாம் தூங்க மாட்டாரோ? ஆமாம்மாம்மா, நைட்டில் சிவராத்திரி மாதிரி காலையிலேருந்து நைட்லேருந்து காலைல வரைக்கும் தூங்க மாட்டான். அப்புறம் திருப்பி அகெயின் காலைலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தூங்க செய்வான். அவனோட வேலையே இதுதான். அது வரைக்கும் தூங்க மாட்டான், அதுக்கப்புறம் தான் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுவான். சில பிள்ளைய அப்படி தானேங்க செய்யுங்க. ஏங்க அருண் சின்ன பிள்ளைய அப்படி தானே பண்ணுவான். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அஞ்சுவெல்லாம் அந்த மாதிரி சேட்டை பண்ணவே கிடையாது. சமத்து பிள்ளையா இருப்பா. இப்போதான் சேட்டை பண்ணுறா. ஆனால் அருண் ரொம்ப அப்படி தான் பண்ணுவான். பகலில் பார்த்தா அழுதுகிட்டே இருப்பான். நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டானே. ஏங்க எல்லாமே மறந்துட்டீங்களா? ஞாபகமே இல்லையா உங்களுக்கு? இருக்கு சரஸ்வதி, இருக்கு இருக்கு. அப்புறம் நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போகிறேன், நீங்கள் எதுவுமே பதில் பேசாமல் இருக்கீங்க. இல்லை இல்லை இருக்கு. அருணும் இப்படி தான் செய்வான். அப்புறம் அருண் பையனும் இப்படி தானே செய்வான். அதனால தான் அருண் மாதிரி அருண் பையன் செய்வான் போல. ஆ கரெக்டாக சொன்னீங்க. இங்கே பாருடா, உன்னை பார்க்க தாத்தா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னடான்னு தூங்கிட்டே இருக்க. மெதுவாக எந்திரிக்கட்டும் சாரு முடிச்சது சாரை பார்த்துட்டு தான் நான் போகவே செய்வேன். உன்னை பார்க்கணுன்னே வந்திருக்காரு தாத்தா. நீ தூங்கி எந்திரிச்சோ மெதுவாக உன்னை பார்த்துட்டு தான் கிளம்பு வரான்டா. ஆமாம் ஆமாம். இங்கே பாரு இனியா, சொல்கிறத கேளு. நீ வரலன்னா அப்பா என்னதான் திட்டுவாங்க. எதுக்கு இனியா பாப்பா விட்டுட்டு வந்தா அப்படின்னு. அப்பத்தாவும் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்பத்தா. உனக்கு அப்பத்தா பார்க்கணுன்னு தோணலை இனியா? ஏன் நீ அப்படி அழுதுகிட்டே இருக்க? தம்பி கூடவே இங்கே இருக்கேம்மா, நான் அங்கெல்லாம் வரலம்மா. இனியா சொல்கிறத கேளு இனியா. நம்ம ஒரு 4 days 5 days மட்டும் அங்கே போய் இருந்துட்டு திருப்பி வருவோம் தம்பியை பார்க்க. இங்கே ஒரு 2 days இருந்துட்டு அப்புறம் 5 days அங்கே போவோம். இப்படி இருக்கலாம் இனியா. தயவு செஞ்சு ஒன்றை விட்டுட்டு இதெல்லாவும் இருக்க மாட்டா ஒரு செகண்ட் கூட. அங்கே போனதும் அக்கா அக்கான்னு ஒன்றை தான் கேட்பா. என்னால் மேனேஜ் பண்ண முடியாது இனியா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன், கிளம்பு. தம்பி தம்பின்ட்டே இருக்காத. இல்லம்மா, நான் தம்பி கிட்ட விளையாடணும். தம்பி கூட தான் இருப்பேன். நான் உங்க கூட எல்லாம் வரலம்மா. ஏன் இனியா பொறுமையாக சோதிச்சுட்டு இருக்க? அப்புறம் நான் கோவப்பட்டா என்ன செய்வேன்னு தெரியாது. அப்புறம் பார்த்துக்கோ, அப்புறம் சரி வராது. ஒழுங்கா கிளம்புறியா? என்ன சொல்ற? இல்லம்மா, நான் வரல. எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டியா இனியா? உன்னெல்லாம் எவ்வளோதான் இனியா அடிக்கிறது? நானும் அடிச்சு என் கை தான் வலிக்கும் போல. எவ்வளோ சேட்டைப்படுற. அடிக்க தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிற. வர முடியுமா முடியாதா உன்னால? அம்மா நான் வரல. தம்பி கூடயே விளையாடிட்டு தம்பி கிட்டயே இருக்கேம்மா.
நீ தம்பி கூடயே விளையாடிட்டு தம்பிக்கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீ அவங்கிட்டயே விளையாடிட்டு இருக்க. நீ ஃபுல்லாக மற்ற பிள்ளைங்க கூட விளையாடிட்டே தான் இருக்க. சொல்கிறத எங்கே கேட்குற இனியா? சத்யா, பிள்ளைய எதுக்குடி மிரட்டிக்கிட்டு இருக்க? அம்மாச்சி, நான் தம்பி கூட விளையாடிட்டு இங்கே இருக்கேன்னு சொல்றேன். அம்மா தான் வேணா வேணா சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க அம்மாச்சி, நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க அம்மா கிட்ட. ஆனா அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தான் உங்கள் அம்மா உன்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காளாம்மா? ஏ சத்யா லூசு, பிள்ளை இப்படி அழுது புலம்புதே, எதுக்குடி இப்படியெல்லாம் பயமுறுத்துற அவளை? நான் பயமுறுத்துறேனா? அப்புறம் அங்கே போகிறது இல்லையா? எத்தனை நாள் இங்கே ஸ்டே பண்ணிகிட்டே இருப்ப? அதான் அர்ஜுன் மாமா 4 days முடிஞ்சு நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அவரும் 4 days 5 days அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. அதான் நாங்கள் போயிட்டு இப்படி வந்துட்டோன்னா பிரச்சனை கிடையாது. இங்கேயே இருந்தோன்னா அம்மாச்சி பாவம் என்ன நினைப்பாங்க? குழந்தைய இன்னும் பார்க்கவே இல்லை. நாங்கள் அங்கே போயிட்டு தான் அவங்க குழந்தைய பார்க்கவே வருவாங்க. இனியா பாரு இப்படி கேட்க மாட்டேங்கிறா. இனியா வரலன்னா இதுலேயே கண்டிப்பாக அழுவாம்மா. ஆமாம், அது வேறையா? இனியா போலன்னா இதுலேயே அழுகுவா. இவ ஏன் இப்படி பண்ணுறா? இனியா குட்டி, நீ போகலைன்னா பாப்பா அழுவா தங்கும். தம்பலுக்கு பேர் வைப்போம் பார்த்தியா? அன்னைக்குங்க அம்மாச்சி சொல்கிறேன், நீ இதுலையா அம்மா அப்பா எல்லாரும் வந்துடுங்க. ஆ இல்ல அம்மாச்சி, இங்கே இருந்து தம்பி கூட விளையாடிட்டு இருக்கேனே, ஏன் என்ன போ 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 சொல்றீங்க? சத்யா, என்னடி பண்ண சொல்கிற? அவள்கிட்ட இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்லிட்டேன், அப்போவும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. இவளை போய் என்ன பண்ண சொல்கிற சொல்லு? ஆ அவள் இங்கே இருக்கேன்னு ஆசைப்பட்றா. ஏன் அவள் இருந்தாதான் என்னவா? நீ இருக்கட்டுமே, விடு சத்யா. தயவு செஞ்சு அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத. சப்போர்ட் பண்ணுறத பார்த்துக்கிட்டு தான் கேட்டுட்டு இருக்கா. இனியா குட்டி, இங்கே பாரு. என்ன அம்மாச்சி? இனியா அழாத இனியா. சரி, அம்மா இங்கே விட்டுட்டு தான் போக போகிறேன்னு சொல்கிறா. தயவு செஞ்சு அழாத. இல்ல அம்மாச்சி, அழுக அதுவா வருது. அழுக அதுவா வருதா? ஷோ, பாரடி உன் பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறானா? சரி நீ ஒன்றும் போக வேணாம், வா. சத்யா, இப்படியெல்லாம் பேசும்போது அவளை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிற? விடு, அவளை நான் பார்த்துக்கிறேன்டி. சரிம்மா, இதுக்கு மேலே இவளெல்லாம் பிடிவாதப்படுத்தக்கூடாது. இதுலேயே அவள் படிக்க சமத்தா கிளம்பிட்டா நான் வரமான்ட்டு. இவ தான் இப்படி பண்ணிகிட்ருக்கா. சரி, இவளை நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். அர்ஜுன் மாமன் வந்துட்டேன்னாங்க. எப்படிதான் பிடிச்சி தள்ளினாலும் போடினாலும் அதிகம் போக மாட்டேன். இந்த நேரம் என்னடான்னா ஆளுக்கு முன்னாடி கிளம்பி நிற்கிறான். அப்புறம் எத்தனை நாளுமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்குது? அதான் கிளம்பியாச்சு. சும்மா பிரச்சனையும் வந்துட்டே இருக்கு எனக்கு சோனிக்கும். சரி, நாமளாவே கிளம்பிடலாம் ஒழுங்கா அப்படின்னு தாம்மா. ஏடி சும்மா பிரச்சனை அது இதுன்னு சொல்லாத. அதெல்லாம் என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். போகும்போதே சோனிக்கு மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. வேற அத்தைங்க தானே இருக்காங்க. அத்தை வந்திருக்காவன்னே, மாமா வந்திருக்காங்க. அவைகள்கிட்ட போகும்போது சொல்லிட்டு சோனிக்கிட்டே சொல்லிட்டு போகணும். என்ன ஷோ, அவர் வேற வந்திருக்காரா? அம்மா, அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே செய்யாது. சரி பரவாயில்ல, என்ன செய்யறது, சொல்லிட்டு தானே போகிற மாதிரி இருக்கும். அவரை எதுக்குடி உனக்கு பிடிக்கணும்? போயிட்டு சொல்லிட்டு போ. இனியா வாய் மூடு. சந்தோஷமா உனக்கு? உங்கள் அம்மாச்சி உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, இருக்க தான் சொல்லுது உன்ன. சரி வா. சரிம்மா. சோனி, என்னடி இது? மாமா கீழே உட்காந்துருக்காக, பார்த்துட்டு உட்காந்துருக்க. நான் சொன்னேன் இல்ல மாமா, கண்டிப்பா அம்மா வந்து திட்டுவாங்கன்னு. நான் சொல்றதை கேக்குறீங்களா? கேட்காம நீங்க பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல செல்வி, நானா தான் உட்காந்தேன். கீழே தம்பி படுத்திருந்தானா, சரி கீழே உட்காந்து பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துமா. நீ சோனி எதுவும் திட்டாத. சோனி அப்பவே உட்காரதான் மாமா சொன்னுச்சு, மாமா உட்காருங்க அப்படின்ட்டு. நானா தான் கேட்கல, சோனி எதுவும் சொல்லாது. இல்லைண்ணா, இருந்தாலும் சோனிக்கு கொஞ்சம் அறிவு வளரணும். தெரியாது அவளுக்கு நாம அப்படி மேலே உட்காந்துருக்கோமே அப்படின்னு. அவ சொன்னாதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை விட. அதனால அங்கம்மா இன்னும் பேரன் தூங்கிட்டு இருக்கானா? ஆமா சத்யா, இன்னும் முழிக்கல. அப்பதுல இருந்து அவங்க அப்பத்தாவும் எழுந்துருடான்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் முழிச்ச பாடே இல்லை, நல்ல தூக்கத்துல தான் இருக்காமா. அவன் எப்பவுமே இப்படிதான் மாமா, எப்ப பார்த்தாலும் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பாரு அவரு. சரிம்மா. சரி, நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் மாமா. என்ன பிளா சொல்ற? சத்யா நிஜமாவா? சித்தி நான் போகல. என்ன இனியா சொல்ற? நீ போகலையா? ஆமா சோனி, அவ வரல. நீ மட்டும் போறேங்கிற? இதுலயே வரேன்னு சொல்லிட்டாடி. இவளை கிளம்புடின்னு அவ்வளோ சொல்றேன், ஆனா வரவே முடியாதுங்கிறா. நான் என்னடி பண்றது? அதுக்காக தான். சரிடி சோனி, தம்பி கூட இருக்கேன்றாடி. நீ பாத்துக்கோ அவளை. லூசி, நான் பாத்துக்க மாட்டேனா? நீ பாத்துக்கோ அவளன்னு ரெக்வஸ்டா சொல்ற. அதெல்லாம் நான் அவளை சூப்பரா பாத்துப்பேன். நீ கிளம்பு. இனியா, நம்ம இருக்கலாமா தம்பி கூட? சரி சித்தி. அவங்க கூட இருக்கேன் தண்ணி போக மாட்டேங்கிற அவ அம்மா கூட. இருக்கட்டும்
இருக்கட்டும்மா, நான் பாத்துக்கிறேன். சரி சோனி, மாமா வந்துருவாங்க, நான் போய் பேக் பண்ணணும் ட்ரெஸ்லாம். போவா? போப்ல. இவர் என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்காரு? பாவம், அவங்க தாத்தா ரொம்ப நேரமா வந்து உட்காந்துட்டு இருக்காரு பார்க்கறதுக்கு. முழிப்பனான்றான். அட ஆமாம்மா, நானும் பார்த்திடலாம் கொஞ்சிடலான்னு பார்க்குறேன். அவன் முழிக்கவே மாட்டேங்கிறாம்மா. எவ்வளோ நேரம் தான் நானும் பார்த்துட்டு உட்காந்துருக்குது பாரேன். பேரனை பார்க்கறதுக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் மாமா பார்க்கணும். வேற வழி இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, முழிச்சதும் பார்ப்பீங்க. எவ்வளோ நேரமா உட்காந்துட்டு இருக்க? இப்படி தூங்குறா என்னமோ? ஏன் அப்பா பெரிய வேலை வெட்டி முடிச்ச மாதிரி இல்லை தூங்கிட்டு இருக்காரு இவரு? அண்ணா நீங்கள் சாப்பிடுங்க வாங்க. அவன் தூங்குனா தூங்கட்டும், அவனுக்கு என்ன வேலை? தூங்கி அதுக்கப்புறம் முழிச்சதும் நீங்கள் வந்து பார்ப்பியா? ஆஹா, பேரனை பார்த்துட்டு தாம்மா நான் சாப்பிடவே வருவேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் முழிக்கும் போது பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டாலும் திருப்தியா இருக்கும். இல்லைன்னா சரி வராது. ஐய, அவன் இப்போ சாயங்காலம் தான் முழிப்பான். அப்போ சாயங்காலத்துக்கு சாப்பிட்றீங்களா? அவனை விட சாப்பாடு என்ன முக்கியமா என்ன? அதெல்லாம் சாயங்காலத்துக்கு கூட சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்லம்மா. ஐய, பேரன் மேலே அந்த அண்ணன் அப்படி உசுரா இருக்காரே, என்னத்த சொல்ல. சரிண்ணே, நீங்கள் பேரனை பார்த்துட்டு மெதுவாகவே பொறுமையாகவே வந்து சாப்பிடுங்க. என்னென்ன? டேய் பாடுறா, உங்கள் தாத்தா சொல்கிறத கேளு. உங்கள் தாத்தா சொல்கிறது உனக்கு கேட்குதா இல்லையா? உன்னை பார்த்துட்டு தான் சாப்பிடுன்னு கூட சொல்கிறாரா. இப்படிப்பட்ட தாத்தாடா, எழுந்துருடா டேய். அத்தை, நீங்கள் எழுப்புறது கஷ்டம்தான். தூங்கட்டு விடுங்க. அவர் பொறுமையாக மெதுவாக எழுந்திருக்கட்டும். எங்க சரஸ்வதி, இவரை பார்க்கறதுக்கு நைட்டு தான் வரணும் போல. ஏன்னா நைட்ல தான் இவரை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பகல்லலாம் இவர் ரொம்ப பிஸி போல. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறேங்க. அவன் தூங்கினா 1 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக முழிச்சிருவான். டேய் எழுந்துருடா. நானும் காதை பிடிச்சு பராண்டி விடுறேன், ஆனாலும் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. என்ன இனியா பாப்பா? தம்பி முழிக்க வைங்க. இவளை விட்டா கண்டிப்பாக முழிக்க வச்சிருவான் அத்தை. தூங்கட்டும். நாமளாம் முழிக்க வச்சோம் அப்படின்னா அழத்தான் செய்யுங்க. அதுக்கெல்லாம் எழுந்திரிச்சா சூப்பராக எழுந்திருக்குங்க. ஐயோ, தாத்தாவும் பாட்டியும் இப்படி மெதுவாக உட்காந்துருங்க. பிள்ளை எப்படா முழிப்பான் பார்க்கட்டும்ன்ட்டு. அவன் முழிக்கிற மாதிரி தெரியல. ஆமாம் செல்வி, மெதுவாகவே முழிப்பான், மெதுவாகவே பார்த்துட்டு இருக்கலாம், இருங்க.